லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கக்கிழமை பிறந்த உடனேயே நமக்கு ஒரு உற்சாகம் வரணும். இப்போ சமீப காலமாக நிறைய விமான பயணங்கள்ல எல்லாரும் போகிறப்ப இந்த ரன்வேலேருந்து அப்படியே மேலே கிளம்பும் பாருங்க, மனிதனுடைய அபாரமான கண்டுபிடிப்புங்க. பறவை பறக்குது சரிங்க, இவ்வளோ பேரையும் தூக்கிட்டு, அதுவும் அமெரிக்காவுக்கு பறக்கிற விமானமெல்லாம் இடைநில்லா பேருந்து மாதிரி இடைநில்லா விமானம்லாம், அதில் பறக்கிற 450 பேருக்கு, அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு தண்ணி, சாப்பாடு, மருந்து, என்டர்டைன்மெண்ட் இத்தனையும் கொண்டு போகிறது தான் எப்படி பாருங்க. அது அப்படி மேலே கிளம்புறப்ப ஜிவ்வுன்னு ஒரு அப்படியே ராட்டினத்தில் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அது அது வந்து ஒரு உற்சாகத்தினுடைய ஊற்று மாதிரி. உலகம் அப்படிம்பார்ல எம்ஜிஆர், சொன்ன உடனேயே அப்படியே ஒரு பெரிய கைதட்டு வரும். உலகம் 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 உலகம். அது மாதிரி திங்கக்கிழமை பிறந்த உடனேயே நமக்கு ஒரு பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு உண்டாகணுங்க. அப்படி சாதனைகளை செய்கிறதா இருந்தால் யாரையாவது முன்னோடியாக எடுத்துக்கிட்டா தான் நல்லது. திருக்குறள் போன்ற நீதி நூல்களில் வரக்கூடிய செய்தியை பார்த்த உடனேயே இப்படி வாழணுங்க அப்படின்னு நினைப்போம். அதே போல் நமக்கு முன்னோடியாக வாழ்ந்தவர்களையும் நாம் வந்து அவங்களுடைய வழியை பின்பற்றினா நல்லதுதாங்க. எல்லாருமே கோடீஸ்வரராக பிறக்கிறது இல்லைங்க. பார்ன் வித் த கோல்டன் ஸ்பூன் அப்படிங்கிறது மாதிரியோ சில்வர் ஸ்பூனுங்கிற மாதிரியோ யாரும் இல்லை. வறுமையிலேருந்து பிறகு வந்து உலக சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். அப்படி பார்த்தா உலகத்தில் 2 பேருக்கு தாங்க நகைச்சுவை நடிகர்களுக்கு செலவு வச்சிருக்கிறாங்க. ஒருவர் வந்து இங்கிலாந்தில் பிறந்து ஹாலிவுட்டை கலக்கின சார்லி சாப்ளின். இன்னொருவர் நாகர்கோவில் பக்கத்தில் ஒழுங்கினசேரியில் பிறந்து எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்காங்களோ அத்தனை பேருடைய மனதையும் கவர்ந்த கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். இந்த 2 பேருக்கு தான் நகைச்சுவை நடிகர்களுக்கு சிலை இருக்குது. இதில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்ளின் அவருடைய வரலாறு பாருங்களேன். அவர் பிறந்த ஆண்டு வந்து 1889. லண்டனில் பிறக்கிறாரு. எளிமையான குடும்பம்தான். அதோடு மட்டும் இல்லை, அவங்க 2 பேரும் இசையில் ஆர்வம் கொண்டவங்க. இவருக்கு கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் இவருடைய 12 வயதில் இவருடைய அப்பா இறந்து போகிறார். பிரிஞ்சு போயிடுறாரு. முதல்ல தாய் தான் வளர்க்குறாங்க. அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோடனே அந்த அம்மையாருக்கு மனப்பிறழ்வு ஏற்பட்டுருதுங்க. வறுமை, தந்தை இல்லாத தன்மை, தாய்க்கு மனக்குழப்ப நோய், அடுத்த வேளை சாப்பாடு கிடையாதுங்க. இவரும் இவங்க அண்ணனும் 2 பேரும் இந்த அனாதை குழந்தைகள் வளர்கிற இடத்துல வளர்கிறாங்க. அப்போ இவங்க தாயார் வந்து என்னென்னா, அந்த விடுதிகளில் போய் இரவு விடுதிகளில் பாடுறதுக்கான இதுக்கு போவாராம். நல்ல குரல் வளமுடையவங்களாம் அவங்க தாயார். ஒரு தடவை இவர் 6 வயசு குழந்தையாக இருக்கிறப்போது அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுடைய குரல் உடஞ்சி கண்ணில் கண்ணீர் வந்துடுது. அது எல்லோரும் உல்லாசமாக இருக்கிற இடம். உடனே கோபத்தில் அங்கேருந்து அவங்க எல்லாத்தையும் எடுத்து அவர் அந்த அம்மா மேலே எரிய, அந்த அம்மா அப்படியே வெக்கி நிற்கிறப்ப இந்த 6 வயசு பையனாக இருந்த சாப்ளின் உள்ளே நுழைஞ்சு அம்மாவை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போயிட்டு, இவர் வந்து தான் தொப்பியை கழட்டி அப்படி ஒரு சலாம் பண்ணிவிட்டு அம்மா பாடின மாதிரியே பாடியிருக்காருங்க. அதோடு மட்டும் இல்லை, இப்படி பாடவும் இந்த குழந்தை பாடவும் எல்லாரும் காசு அள்ளி எறிஞ்சிருக்காங்க. அவ்வளவையும் பார்த்துட்டே இருந்துட்டு இந்த பாட்டை முடிக்கிறப்ப அம்மாவுக்கு குரல் உடஞ்சி பார்த்தீங்களா, அது மாதிரியும் செஞ்சு காமிச்சிருக்காரு. மிமிக்ரி அள்ளி போட்டாங்க. அதை பூரா மெதுவாக பிறக்கி அந்த இதில் வச்சுக்கிட்டு தொப்பியில் வச்சுக்கிட்டு வந்தாராம். பல நாட்கள் அம்மாவோட உட்காந்துருப்பாங்களாம். அம்மா ஆகாயத்தை வரித்து பார்த்துக்கிட்டு ஜன்னலோரத்தில் படுத்து கிடப்பாங்களாம். இப்போ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாழ்நாளில் மாற்றங்களை கொண்டு வரதுக்கு சர்க்கஸில் வேலை பார்க்குறாரு, என்னென்னமோ செய்கிறாரு. பிறகு அமெரிக்காவை நோக்கி 1912 ஒரு கப்பலில் புறப்படுறாங்க. விமானம் 1903 கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட வசதிகள் இல்லாதனால இவர் கப்பலில் போகிறார். அப்போ இவரோடு வந்தவர் இன்னொருத்தர் யார் தெரியுங்களா? லாரல் என்கின்றார். லாரல் ஹாடியில் ஒருத்தராக இருப்பார்ல, ஒல்லியா, அவர் தான். 2 பேரும் அமெரிக்காவில் வேலை தேடி தாங்க போகிறாங்க. 2 பேருமே பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் தான். அங்கே போய் பல்வேறு வேலைகள் பார்க்குறாரு. பல நாடகங்கள் நடிக்கிறாரு. அதில் ஷெர்லாக் ஹோம்ஸினுடைய நாடகங்களில் இவர் இந்த பேப்பர் பாயை வந்து அவர் போடுற வேகமும் ஓடுற வேகமும் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. மெதுவாக ஒவ்வொரு ஊமை படங்கள், அப்போ எல்லாம் பேசா படங்களில் கீஸ்டோன் மூவிஸ் தான் இவருக்கு வார சம்பளம் கொடுக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. பிறகு $1 மில்லியன் பெற்ற முதல் திரைப்பட நடிகர் இவர் தாங்க, தன்னுடைய நடிப்புக்காக.
இவர் நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் டைம்ஸ், லைம்லைட் எல்லாவற்றுக்கும் மேலே இவர் வந்து அந்த காலத்தை உலகத்தையே நடுங்க வச்ச ஹிட்லர் மாதிரி அந்த உருவத்தை வச்சுக்கிட்டு, அதாவது இவரு திரையுலகில தனக்காக ஒரு கேரக்டர் உருவாக்கிட்டாருங்க. எப்படி உருவாக்குனாரு? பெரிய பேண்ட், பத்தாத சட்டை, அதுக்கு மேல ஒரு கோட்டு, ஹிட்லர் மாதிரி மீசை, தொப்பி, கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாரி. இது அந்த நடையே வித்தியாசமான நடை. சாப்ளின் நடை அப்படிங்கிற மாரி. இப்ப இந்த ஹிட்லர் மீசைங்கிறது ஒரு மீசை உலகத்தை பயமுறுத்தியது. அது ஹிட்லருடைய ஒரிஜினல் மீசை. இவரு அதே மாதிரியான மீசை வச்சு உலகத்தையே சிரிக்க வச்சாருங்க. மீசை ஒண்ணு தான். ஆனா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வேலைய பார்த்துருக்குது. இந்த கிரேட் டிக்டேட்டர்ன்னு படத்துல டபுள் ஆக்ட் பண்ணி ஒருவர் முடிவு திருத்துபவராகவும், இன்னொருத்தர் வந்து அந்த சர்வாதிகாரியாவும் வருவாங்க. அதுல கடைசி ஒரு 6, 7 நிமிஷம் பேசுவாருங்க. ஹிட்லரா வந்து. அடேயப்பா! ஹிட்லரே இந்த படத்த 2, 3 முறை பார்த்துருக்காரு. போர்கள் வேண்டாம், உயிர்கள் வாழ வேண்டும், சமாதானமாக இருப்போம். இந்தாங்க. எல்லாரும் எந்திரிச்சு நின்னு கை தட்டுறது அந்த அந்த இடத்துல தான். நானும் அந்த படம் பார்த்துருக்கிறேன். கருப்பு வெள்ளை படம் தான் அவரு. இவருடைய உருவமே கொஞ்சம் குட்டையா, நீல நிற கண்களை உடையவரும்பாங்க. அப்புறம் இவர் வந்து படங்கள்ல நடிக்கிற போது ரொம்ப புகழ்பெற்ற அந்த பாத்திரங்கள். இந்த உலகத்தை எப்படி எள்ளி நகையாடியிருக்காரு ஹிட்லருங்கிறதுக்கு ஒரு ஒரு காட்சி வச்சிருப்பாருங்க. அதாவது பூமி உருண்டை இருக்கு இல்லையா? பந்து மாத்தி விளையாடுவாருங்க. அடுத்து இவர் எவ்வளவு பரபரப்பானவருங்கிறதுக்கு ஒரு காட்சிய வச்சிருப்பாருங்க. என்ன தெரியுமா? ஆ இவர் உட்கார்ந்து எழுதிட்டே இருப்பாரு. அது லெட்டர். அப்பல்லாம் இன்லைன் லெட்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மடிச்சு அப்படியே ஒட்டி போடணும். அப்ப அப்படிம்பாரு. 2 பேரும் வந்து நாக்கு நீட்டுவாய்ங்க. குனிஞ்சு. அதில தடவி அப்படியே போட்டுருவாரு. முந்தியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த லெட்டர வந்து அதில ஏற்கனவே கோந்து இருக்கும். நானே செஞ்சிருக்கேன். அந்த லெட்டர் எடுத்து இப்படி அப்படி மடிச்சு அப்படி போட்டு வந்துருவோம். அதுக்கு நேரம் இல்லையா 2 பேரும் வந்து நாக்கு நீட்டுவாய்ங்க. பாருங்க. அதாவது கேலி பண்ற போது கூட பார்த்தவர்களும் சேர்ந்து சிரிக்கணும். அதேபோல லஞ்ச் டைம் அது வந்து தொழிலாளர்கள் அந்த டயத்த வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு முதலாளிகள்லாம் யோசிச்சு, அந்த டயத்துல இவர என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு, சாப்பாடு அதுவா ஓடுச்சுன்னா 5 நிமிஷத்துல சாப்பிட்டுறலாம்னு சொல்லி, ஒரு மிஷின கொண்டு வந்து இறக்கி அதில இவர கொண்டு வந்து உட்கார வச்சு, ஒரு கையில ஊட்டும், ஒரு கையில தண்ணி குடிக்கும். இவரு முழுங்கி முடிக்கிறதுக்குள்ள மண்டையில அடிக்கும், வாய துடைக்கும். மனுஷன் படாத பாடுபட்டு போவாருங்க. அதேபோல காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கன்வேயர் பெல்ட்ல இந்த இப்படி டைட்டா இத நட்டு முறுக்குற வேலை. சாயங்காலம் வீட்டுக்கு இப்படி கைய முறுக்கிட்டே போயிட்டே இருப்பாருங்க பாவம். அதே மாரி காலையில ஆடுகள்லாம் மேய போற மாரி காட்டுவாங்க. எல்லாரும் தொழிற்சாலைக்குள்ள போவாங்க. சாயங்காலம் அதெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரும். இவங்கெல்லாம் திரும்பி வருவாங்க. அதாவது தொழிற்சங்கங்கள் வந்தபோது மக்கள் எப்படி புழியப்பட்டாங்கங்கிற விஷயம்ங்க. அதாவது அமெரிக்க அரசாங்கம் இவர நாட்டுல இருக்கக்கூடாது, நாடு கடத்துச்சு. இங்க வரக்கூடாது. குடியுரிமைய ரத்து பண்ணாங்க. ஏன் தெரியுங்களா? இவருடைய பொது உடைமை சித்தாந்தம். உதாரணமா, சிகப்பு இத பார்த்தாலே அமெரிக்காவுக்கு நடுக்கம் வரும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு காட்சி வச்சிருப்பாரு ஒரு படத்துல. அதாவது பெரிய லாரியில எல்லாம் பின்னாடி இந்த சிவப்பு கொடி வச்சிருப்பாங்க அல்லது சிவப்பு லைட் வச்சிருப்பாங்க. இவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாருங்க. அந்த லாரியில இருக்க சிவப்பு கொடி கீழ விழுந்துரும். இவர் உடனே வேகமா ஓடி போய் அந்த அந்த சிவப்பு கொடிய எடுத்துக்கிட்டு அந்த லாரியில குடுக்கறதுக்காக ஓடுவாரு. சிவப்பு கொடியோட ஓடவுமே ஊரே திரண்டு அவன் அவன் கோரிக்கையோட பின்னாடி ஓடியாருவாய்ங்க. ஒரு நிமிஷத்துல அமெரிக்க வீதிகள் முழுவதும் மக்கள் நிறைஞ்சிருவாங்க. இது அமெரிக்க அரசாங்கத்துக்கு பிடிக்கல. நம்மளே கேலி பண்றானே அப்படிங்கிற மாரி தான் அவர ரத்து பண்ணி அனுப்புறாங்க. அதேபோல என்னதான் இருந்தாலும் அவன் அவன் தன்னுடைய இத விடமாட்டாங்கிறத காட்டுறதுக்கு ஒரு அழகான காட்சி வச்சிருப்பாரு. சாப்பிட ஒண்ணுமில்லாம 2, 3 நாள் பட்டினியில கிடந்து கடைசியில புல்லு இருக்கு பார்த்தீங்களா? அத பிடுங்கி அத திங்க ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல யோசிப்பாருங்க. அந்த டவல் எடுத்து விரிச்சு, அந்த புல்ல இப்படி வச்சு 2 ஸ்பூன் வச்சு, அதில மிளகுத்தூள் போட்டு, அந்த புல்ல அப்படி எடுத்து அப்படி சாப்பிடுவாரு. அதேபோல எதிரிய முட்டாளாக்க இவரு மாரி யாராலும் முடியாதுங்க. கப்பல்ல ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியில தோத்தவன் ஷூவ திங்கணும். தோல் ஷூ இருக்கு இல்லையா? அது திங்கணும். இவரு தோத்து போயிருவாரு. தோத்து போனா, இப்ப அவங்க அடி வெளுத்துருவேம்மா, ஒழுங்கா தின்னு அப்படின்னு. அப்போ ஒரு ஐடியா பண்ணுவாருங்க. அந்த ஷூ இருக்கு இல்லையா? அத அப்படியே இதில வைப்பாரு. இட்லி கொப்பர மாரி ஒண்ணுல வச்சு வேக வைப்பாரு. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாய்ங்க. அடிக்கடி திறந்து அப்படி ஸ்மெல்லாம் பார்த்துக்கிடுவாரு. அப்புறம் வெந்துருச்சான்னு எடுத்து அப்படி தட்டில வைப்பாரு. 2ம் அப்படி ஊதி போயிருக்க மாரி இருக்கும் அந்த ஷூ. அந்த இதில கத்தியில அப்படி கட் பண்ணுவாரு. எடுத்து ஒரு ஸ்பூன் அப்படி சாப்பிடுவாரு. சாப்பிட்டு அப்படியே பிரகாசமா முகத்த காட்டுவாரு. இத பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த ஜெயிச்சவன். அவன் என்ன செய்வான்,
இவருக்கு தெரியாமல் மெதுவாக கொஞ்சம் பிச்சு தின்னு பார்ப்பேன். டக்குன்னு வச்சுட்டு போயிடுவார். நீ தின்ட்டியா போ அப்படின்ட்டு போவார். இது மாதிரி இவருடைய கோமாளித்தனம்னு நினைப்போம். ஆனால் அதற்குள்ள ஆழ்ந்த கருத்து உண்டு. அதனால தான் கலைவாணர் சொல்கிறப்ப சாப்ளினோட அப்படி சொல்லுவாங்க. இவர் வந்து நம்முடைய காந்தியடிகளையும் சந்திச்சாருங்கிற ஒரு வரலாற்று குறிப்பு பார்க்குறோம். அப்படி சந்தித்த போது 1 மணி நேரம் அதிகம் சிரிச்சது யார் தெரியுங்களா? சாப்ளின் தாங்க சிரிச்சிருக்காரு. காந்தியடிகள் அவ்வளோ நகைச்சுவை உணர்வுள்ளவராக இருந்திருக்கிறாரு. நிறைய சொல்லலாம் இவரை பற்றி. இந்த வேகமான உலகில் இவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அதிசயங்கள், $1 மில்லியன் பெறுவதற்கு முன்பாக தந்தையை இழந்து, தாயை இழந்து, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு, பிறகு 4 விமானம் வச்சிருக்க அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு 88 வயது வரைக்கும் வாழ்ந்தாருங்கிற போது நாம் நினச்சிக்கிறோம், யாரும் ஜெயிக்கலாம். என்ன வேணும்? உழைப்பு வேணும். அந்த உழைப்புக்கான எண்ணம் வேணும். எண்ணம், உழைப்பு, பிறகு வெற்றி. இதுதாங்க முக்கியம். நம்முடைய எண்ணங்களை சிறகுகளாக மாற்றுவோம். நம்முடைய செயல்பாட்டை துடுப்புகளாக மாற்றுவோம். துடுப்புகளால் நீர்நிலைகளை கடப்போம். இறக்கைகளால் உலகத்தை அளப்போம். வெற்றி நமக்குத்தாங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.